எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மே 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, 6th மே கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆபரேஷன் ஹாக் என்ற நடவடிக்கையை எந்த அமைப்பு மேற்கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். செகண்ட் கொஸ்டின், பக்ரா பியாஸ் மேலாண்மை வாரியம் கீழ்கண்ட எந்த இரு மாநிலங்களுக்கு இடையே நதிநீரை பகிர்ந்தளிப்பதற்காக அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹரியானா மற்றும் பஞ்சாப். மூன்றாவது கேள்வி, இந்த ஆண்டு தமிழ் எழுத்தாளர்கள் எத்தனை பேர் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 5 பேருடைய நூல்கள். நான்காவது கேள்வி, ஃபதா ஏவுகணையை எந்த நாடு வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது? ஆன்சர் பாகிஸ்தான். ஐந்தாவது கேள்வி, சர்வதேச நிதியத்தின் இயக்குநர்கள் வாரியத்தில் இந்தியாவின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பரமேஸ்வரன் ஐயர். ஆறாவது கேள்வி, மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் காஸ்பர் ரூட். ஏழாவது கேள்வி, வெளிநாட்டு திரைப்படங்களுக்கு 100% வரியை எந்த நாடு அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அமெரிக்கா. விளையாட்டு வீரர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான ஸ்டார் அகாதமி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. கார்ல் மார்க்ஸின் பிறந்த தினம்? ஆன்சர் மே 5ஆம் தேதி. 10வது கேள்வி, உலக ஆஸ்துமா தினம் 2025 எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 6ஆம் தேதி. ஸோ இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆபரேஷன் சிந்தூர். அதாவது பஹல்காம் தாக்குதல் அப்படின்னா என்னன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், நம்ம இந்தியாவுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பஹல்காம் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸில் வந்து பயங்கரவாதிகள், பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வந்து துப்பாக்கி சூடு நடத்திருப்பாங்க. அதில் ஒரு 26 பேர்கிட்ட உயிரிழந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதை தான் வந்து பஹல்காம் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் வகையில் இப்போது நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயரிலான நடவடிக்கையை வந்து மேற்கொண்டிருக்கு. அதாவது என்னென்னா, இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளுடைய ஒரு 9 முகாமில் பார்த்தீங்கன்னா வான்வழி தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் கீழ் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 9 முகாம்களில் வந்து தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஆப்ரேஷன்லாம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆப்ரேஷன் பிரம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2025 மியான்மரில் வந்து ஒரு நிலநடுக்கமானது ஏற்பட்டிருந்தது. அந்த நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு நிவாரண உதவிகளை வழங்குறதுக்காக ஆப்ரேஷன் பிரம்மா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியா. அடுத்த ஆப்ரேஷன் இந்திராவதி, இது போன வருஷம் மேற்கொண்ட நடவடிக்கை. அதாவது ஹைட்டியில் பார்த்தீங்கன்னா கலவரம், வன்முறையானது ஏற்பட்டிருந்தது. ஸோ அதை அடுத்து ஹைட்டியில் உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக இந்த ஆப்ரேஷன் இந்திராவதி வந்து நடவடிக்கை மேற்கொண்டிருந்தாங்க. 2023 ஆப்ரேஷன் தோஸ்த் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, சிரியா மற்றும் துருக்கியில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது. ஸோ அப்போ அந்த நாடுகளுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக இந்த ஆப்ரேஷன் தோஸ்த். ஆப்ரேஷன் காவிரி, இது என்னன்னா, சூடான் நாட்டில் பார்த்தீங்கன்னா ராணுவ படைக்கும், அந்த நாட்டுடைய ராணுவத்துக்கும் துணை ராணுவ படைக்கும் இடையே வந்து பிரச்சனை, மோதல் இருந்தது. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் காவிரி ஸ்டார்ட் பண்ணி அங்கே உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அடுத்து இஸ்ரேல், அதாவது இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா ஹமாஸ், அதாவது காசாவுடைய ஹமாஸ் வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்திருப்பாங்க. ஒரே டைமில் 5000+ ஏவுகணைகளை லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் போர் பதற்ற சூழ்நிலை இருந்தது. ஸோ அதை எடுத்து இஸ்ரேல் உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக ஆப்ரேஷன் அஜய் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2023. செகண்ட் கொஸ்டின், சமீபத்தில் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வெற்றிகரமாக இறுதி செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் பிரிட்டன். ஸோ இப்போ பிரிட்டன் நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமானது இப்போது நிறைய பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா பல கட்டங்களாக நடந்த நிலையில் இப்போது இறுதி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கூடிய விரைவில் அந்த ஒப்பந்தமானது கையொப்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் எதுக்காக, இதோடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்கிறோம் பிரிட்டன் நாட்டுக்கு, பிரிட்டன்லேருந்து நம்ம இறக்குமதி செய்கிறோம் இல்லையா? இப்போ இந்தியாவிலேருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களாக இருக்குது அப்படின்னா, அந்த பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய 99% பொருட்களுக்கு அங்கே வரி விலக்கானது விதிக்கப்படும். வரி இருக்காது, 0% வரி இருக்காது, வரி விலக்கு வழங்கப்படும்.
அடுத்து இந்தியாவில் இறக்குமதி செய்கிறோம் இல்லையா, அந்த நாட்டு பொருட்கள், பிரிட்டன் நாட்டுடைய பொருட்கள், ஸோ அதுக்கான இறக்குமதி வரியானது குறையும் சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக 90% பொருட்களுக்கு வரி குறையும். அடுத்து ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள இதில் 85% பொருட்களுக்கு முழுமையாக வரியானது நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருக்கு. வாகன பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா 100%க்கும் மேலே வரியானது விதிக்கப்படுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10% குறையும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் பல்வேறு சிறப்பம்சங்கள் இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இருக்கு. இப்போ இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதற்காக 2 நாடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா இறுதி முடிவானது எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கூடிய விரைவில் அந்த ஒப்பந்தமானது கையொப்பமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. உலக அளவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கு, பிரிட்டன் வந்து 6வது இடத்துல இருக்கு. ஸோ இந்த 2 நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. 3வது கேள்வி, சாலை விபத்தில் சிக்குபவர்களுக்கான மத்திய அரசின் கட்டணமில்லா சிகிச்சை திட்டத்தின் கீழ் ரூபாய் -லட்சம் மதிப்பிலான கட்டணமில்லா சிகிச்சை வழங்கப்பட உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1.5 லட்சம் ரூபாய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்பில் இப்போ நம்ம நாட்டில் எந்த ஒரு சாலையிலுமே வந்து விபத்து ஏற்படுது அப்படின்னா அந்த விபத்துக்கான சிகிச்சைகள் மருத்துவமனைகளில் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து இலவசமாக மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு திட்டமானது இப்போ அமலுக்கு வந்திருக்கு. இப்போ தான் அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த ஸ்கீம். அதன்படி பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகளில் சாலை விபத்துக்கு உள்ளாகக்கூடிய நபர்கள் மருத்துவமனைகளில் சேர்க்கப்படும் போது அவங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சைகளானது இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது வந்து மத்திய அரசுனால தொடங்கியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம நாடு முழுக்க இருக்கக்கூடிய சாலைகள்ல எந்த ஒரு சாலைகள்லையுமே ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா அந்த விபத்து ஏற்பட்டவங்களுக்கு முதல் 7 நாட்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளை ஃபர்ஸ்ட் ஒரு 7 days விபத்து இன்னைக்கு ஏற்படுதுன்னா அடுத்த ஒரு 7 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் அதிகபட்சமாக 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பு வரையிலான சிகிச்சையானது கட்டணமில்லா சிகிச்சை இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன கவனிக்கணும்னா அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள்ல தான் இலவசமாக சிகிச்சை வழங்குவாங்க. ஸோ அங்கீகரிக்கப்படாத மருத்துவமனைகளாக இருக்குது அப்படின்னா அந்த மருத்துவமனைகளில் பார்த்தீங்கன்னா முதல் உதவிக்கான சிகிச்சை, அவங்கள திரும்ப அந்த நினைவை வர வைப்பதற்கான சிகிச்சை மட்டும்தான் இலவசமாக வழங்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் தான் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இந்த ஸ்கீமை செயல்படுத்தக்கூடிய முகமையாக எது இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா தேசிய சுகாதார ஆணையம் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய முகமை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. எதை நோக்கமாக கொண்டு இந்த ஸ்கீமை லான்ச் பண்றாங்கன்னா ஒரு நிதி இல்லாததுனால, அதாவது பணம் இல்லாததுனால சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கிறத தடுக்கிறதுக்காக. சாலை விபத்துகளில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அது வந்து சடனாக நடக்கிறது தான். அந்த டைமில் எல்லாரும் கையில் காசை வச்சுக்கிட்டே போய் நம்ம ஆக்சிடென்ட் ஆகிறது இல்லையா. ஸோ அதனால நேரத்துக்குள்ள இப்போது சாலை விபத்து ஏற்படுதுன்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே சிகிச்சை கிடைக்கிறத தாமதமாவதுனால உயிரிழப்பு ஏற்படுது. ஸோ அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஒருங்கிணைப்பு முகமை செயல்படுத்தும் முகமை வந்து தேசிய சுகாதார ஆணையம் சொல்லி பார்த்தோம். ஒருங்கிணைப்பு முகமையாக மாநில சாலை பாதுகாப்பு கவுன்சில் செயல்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுறத சரியாக செயல்படுத்தப்படுதா இல்லையா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக சாலைத்துறை செயலர் தலைமையில் ஒரு 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழுவானது அமைக்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கீம் செயல்படுத்துகிறோம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. அந்த ஸ்கீம் பற்றி பார்த்தோன்னா அது 2021 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இப்போ சாலை விபத்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சாலை விபத்து நடக்குது, அதில் யாராக இருந்தாலும் சரி, வெளி மாநிலத்தவராக இருந்தாலும் சரி, வெளிநாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ள அந்த சாலை விபத்து ஏற்படுது அப்படின்னா அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா முதல் 48 மணி நேரத்துக்கு இலவசமாக சிகிச்சைகளானது வழங்கப்படுகிறது மருத்துவமனைகளில். ஸோ இதுக்காக ஒரு அதிகமாக சாலை விபத்து ஏற்படக்கூடிய ஒரு 500 இடங்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. அந்த இடங்களில் சாலை விபத்து ஏற்படுதுன்னா அவங்களுக்கு இந்த சிகிச்சை வழங்கப்படுது. இன்னொன்று சாலை விபத்து ஏற்படுது இல்லையா, அங்கே உள்ள பாதிக்கப்பட்ட நபரை மருத்துவமனைக்கு அழைத்து போகக்கூடிய நபருக்கு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் வந்து வழங்குறாங்க.
யார் அழைச்சிட்டு போறாங்களோ அவங்களுக்கு 5000 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ இந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3 ஆண்டுகளில் 3.57 லட்சம் பேர் பயன்பெற்றிருக்காங்க. இவங்களுக்காக அரசு சார்பில் 3.18.89 கோடி செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தொடங்கின ஸ்கீம்ல என்ன பார்த்தோம், அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள்ல 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டணமில்லா சிகிச்சை வழங்குறாங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சிகிச்சை வழங்கியிருப்பாங்க. அதை இப்போதான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 2 லட்சமாக உயர்த்திருக்காங்க அந்த சிகிச்சை தொகையை. அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவமனைகள் இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுதுன்னா 723 மருத்துவமனைகள்ல. ஸோ மொத்தமாக ஒரு 250 அரசு மருத்துவமனைகள், 473 தனியார் மருத்துவமனைகள் சொல்லிட்டு மொத்தமாக 723 மருத்துவமனைகளில் இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 47 திட்டத்தின் கீழ் அந்த சிகிச்சைகளானது வழங்கப்படுகிறது சாலை விபத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. 4வது கேள்வி, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2023. ஸோ 2023 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. இப்போது இந்த டிஎம்கே இப்போ ஆட்சிக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் இப்போ ஆயிருக்கு. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சி ஆரம்பித்து ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை அடுத்து அந்த அரசினால என்னென்ன திட்டங்கள்லாம் தொடங்கியிருக்காங்க, என்னென்ன சாதனைகள்லாம் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க நியூஸ் பேப்பரில். ஸோ அதனால் அந்த ஸ்கீம்லாம் ஒரு தடவை பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ரீசெண்டாக தான் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். 2024 to 25ஆம் நிதியாண்டில் நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலே அதிகமாக 9.69% வளர்ச்சியை வந்து எட்டியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக தான் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது 2023 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அதாவது குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதற்காக இந்த ஸ்கீம். இதுல பாத்தீங்கன்னா 1,15,00,000 குடும்பங்கள், அதாவது 1,15,00,000 பெண்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. அடுத்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இதுவும் 2022ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. சேம் டேட்ல தான் தொடங்கியிருப்பாங்க, அண்ணாவுடைய பிறந்த நாள்ல. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 34,987 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவானது வழங்கப்பட்டு வருது. இதன் மூலமா 17.53 லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெற்று வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து புதுமை பெண் திட்டம் இது 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டதான் புதுமை பெண் திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 6 to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவிகள், அதாவது 6 to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அடுத்து போய் கல்லூரியில் ஜாயின் பண்ணுறாங்களே மாணவிகள், அவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது அவங்களுடைய வங்கி கணக்கில். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ 721 கோடி வழங்கப்பட்டு வருது. 4,83,000 கல்லூரி மாணவர்கள் இதனால பயன்பெற்று வராங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் புதல்வன் திட்டம் இது 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 6 to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு தமிழ் வழியில் தமிழ் மீடியம் படிச்சுட்டு போய் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குறாங்க. இந்த திட்டம் மூலமா 3,80,467 கல்லூரி மாணவர்கள் பயன்பெற்று வராங்க. அடுத்து மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இது என்னன்னா தொற்றா நோய்களுக்கு வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிப்பதற்காக தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எப்போனா 2021 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டதான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். ஸோ நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம் இந்த மாதிரி பிறருக்கு பரவாத தொற்றா நோய்களை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்தில் 2,15,00,000 பயனாளிகள் வந்து பயன்பெறுவதாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் விடியல் பயணம் திட்டம் இது 2021 மே மாதம் தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் விடியல் பயணம் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் இலவசமாக பயணிக்கிறாங்க. ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுலேருந்து இப்போ 662 கோடி முறை வந்து இவங்க பயணம் மேற்கொண்டிருக்காங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதாவது எவ்வளோ ரூபாய் செலவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,160.63 கோடி ரூபாய் செலவில் 622 கோடி முறை பயணமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்து முதலீட்டாளர்களின் முதல் முகவரி, அதாவது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. அதன்படி இப்போ இந்த லாஸ்ட் 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதுவும் 10,27,547 கோடி மதிப்பில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதனால 32 லட்சம் வேலை வாய்ப்புகளானது உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து நான் முதல்வன் திட்டம். ஸோ இது என்னன்னா திறன் பயிற்சி வழங்குறதுக்காக தொடங்கியிருப்பாங்க. ஸோ பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய வேலையில்லா பட்டதாரிகள் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து திறன் பயிற்சியை கொடுத்து அதன் மூலமாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நான் முதல்வன் திட்டம் வந்து 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2022 மார்ச் மந்த். ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக 41,83,833 பேர், அதாவது நம்ம சுமார் பார்த்தோம்னா 41,83,000 பேர் பார்த்தீங்கன்னா திறன் பயிற்சிகளை பெற்றிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இலவச மின்சாரம். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவாளர்களுக்கு 300 யூனிட் இலவசமாக மின்சாரம் வழங்கப்படுது. விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட் மின்சாரமானது வழங்கப்படுது. இதனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 லட்சம் நெசவாளர்கள் வந்து பயன்பெற்றிருக்காங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகளானது வழங்கப்பட்டிருக்கு. கூடுதலாக இதன் மூலமா ஒரு கிட்டத்தட்ட 3 லட்சம் ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா பயிர்கள் சாகுபடி அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா 50,000 மின் இணைப்புகளானது கூடுதலாக வழங்கப்படுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 5வது கேள்வி, நாட்டில் வியூக ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த சுமார் எத்தனை மாவட்டங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறுகிறது? ஆன்சர் 300 மாவட்டங்கள். ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம், இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பஹல்காம் அட்டாக் நடந்துச்சு இல்லையா. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகம் வந்து நம்ம இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் வந்து பாதுகாப்பு ஒத்திகை நடத்தணும். ஏன்னா இப்போது வான்வழி தாக்குதல் நடத்துகிறாங்க பாகிஸ்தான் சார்பில். ஏதேனும் ஒரு தாக்குதல் நம்ம இந்தியாவில் நடத்தப்படுது அப்படின்னா அதுக்கு மக்கள் வந்து தயார் நிலையை ஏற்படுத்துறதுக்காகவும் என்னென்ன நடவடிக்கைகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் பாதுகாப்பு ஒத்திகை 300 மாவட்டங்களில் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, மே 7ஆம் தேதி. லாஸ்ட்டாக 1971 தான் வந்து இந்த மாதிரி அவசர கால ஒத்திகையானது நம்ம இந்தியாவில் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து அவசர கால ஒத்திகையானது ஒரு 300 மாவட்டங்களில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ முக்கியமாக என்னென்னா இந்த அணுமின் நிலையங்கள் இருக்கிறது, பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையங்கள், ஆராய்ச்சி நிலையங்கள், இராணுவ தளங்கள், முகாம்கள். ஏன்னா ஒரு நாட்டை குறி வைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான இடங்களை தான் மேக்சிமம் குறி வைப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி அணுசக்தி நிலையங்கள், இராணுவ முகாம்கள், இந்த மாதிரியான இடங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்களான ஒரு சுமார் 300 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு ஒத்திகையை வந்து இப்போது இன்னைக்கு நடத்துகிறாங்க. ஸோ வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னா குடிமக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகள், அதோடைய செயல்திறனை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த ஒரு பாதுகாப்பு ஒத்திகையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் சென்னை துறைமுகத்திலையும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்திலையும் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறுவதாக தெரிவிக்கிறாங்க. அடுத்த 6வது கேள்வி, ஐக்கிய நாடுகளின் மனித வளர்ச்சி குறியீடு 2023 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 130வது இடம். இதுவே 2022ஆம் ஆண்டுக்கான இண்டெக்ஸ்ல இந்தியா வந்து 133வது இடத்துல இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து 130வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல, அதாவது ஐநாவுடைய மனித வளர்ச்சி குறியீடு. ஸோ யார் இந்த 2023ஆம் ஆண்டுக்கான மனித வளர்ச்சி குறியீடை ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா UNDP, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் தான் இந்த இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தமாக 193 நாடுகளை கொண்ட ஒரு குறியீடு தான் இந்த மனித வளர்ச்சி குறியீடு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 குறிகாட்டிகளை பயன்படுத்தி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னா மக்களுடைய நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்வு, ஒரு நாட்டில் மக்களுடைய நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்வை வந்து கணக்கிடுவாங்க, கல்வி பெறும் நிலையை கணக்கிடுவாங்க, வாழ்க்கை தரத்தை மதிப்பிடுவாங்க. ஸோ இந்த 3ஐயும் மதிப்பிட்டு தான், இந்த 3 குறிகாட்டிகளை மதிப்பிட்டு தான் இந்த மனித வளர்ச்சி குறியீடானது ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதன்படி நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போது 2023ஆம் ஆண்டுக்கான இண்டெக்ஸில் 130வது இடத்த பிடிச்சிருக்கு. அதோடைய பாயிண்ட் வேல்யூ, அதாவது மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.685 புள்ளிகளை பெற்று இந்த 130வது இடத்த பிடிச்சிருக்கு. முன்னாடி வெளியிட்ட 2022ஆம் ஆண்டுக்கான குறியீட்டில் இந்தியா 133வது இடத்துல இருந்திருக்கு. இதில் நம்மளுடைய இந்த இண்டெக்ஸில் வந்து 130வது இடத்து தானே நம்ம இந்தியா பிடிச்சிருக்கு. இன்னும் கூட முன்னேறி இருக்கலாமா? ஆனால் வந்து சமத்துவமின்மை வந்து இந்தியாவுடைய மனித வளர்ச்சி குறியீடோட மதிப்பை 30.7% வரைக்கும் குறைச்சிருக்கு. அது காரணம் என்னது? சமத்துவமின்மை தான் கொஞ்சம் குறைவுக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. 7வது கேள்வி, ஐக்கிய நாடுகளின் மனித வளர்ச்சி குறியீட்டின்படி இந்தியாவின் மனித சராசரி ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகளாக அதிகரித்துள்ளது?
ஆன்சர் 72 ஆண்டுகளாக. இப்போ UNDP ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2023, அதன்படி பார்த்தீங்கன்னா 3 குறிகாட்டிகளை பயன்படுத்தி தான் இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் மனிதர்களுடைய நல்வாழ்வு சராசரி ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதன்படி அந்த சராசரி ஆயுட்காலம் இந்தியாவில் இப்போ எத்தனை ஆண்டுகளாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 72ஆக. ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 145 கோடி கிட்ட சுமார் மக்கள் தொகை இருக்குது. அதில் அனைவருடைய சராசரி மக்கள் தொகை அப்படிங்கிறது, அதாவது ஆயுட்காலம் அப்படிங்கிறது 72 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இண்டெக்ஸில் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண இண்டெக்ஸில் 2022ஆம் ஆண்டுக்கான குறியீட்டில் பார்த்தீங்கன்னா சராசரி ஆயுட்காலம் வந்து 71.7 ஆண்டுகளாக இருந்துச்சு. அது இப்போ 72 ஆண்டுகளாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2023. அதே மாதிரி சராசரி பள்ளி படிப்பு காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2022ல் 6.57 ஆண்டுகளாக இருந்திருக்கு. அது 2023ல் 6.88 ஆண்டுகளாக அதிகரிச்சிருக்கு. அடுத்த தனிநபர் வருமானம் பார்த்தீங்கன்னா $8,475.68 இருந்துச்சு. அதாவது 2022ல் தனிநபர் வருமானம் பார்த்தீங்கன்னா $9,046.76 இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த 2023ஆம் ஆண்டுக்கான குறியீட்டில். 8வது கேள்வி, ஃப்ரீட்ரிக் மெர்ஸ் எந்த நாட்டின் பிரதமராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜெர்மனி. ஸோ ஃப்ரீட்ரிக் மெர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டுடைய பிரதமராக மறுபடியும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம், கனடாவுடைய பிரதமராக மார்க் கார்னி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு மறுபடியும் சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸில் ஆஸ்திரேலியாவுடைய பிரதமராக மறுபடியும் ஆண்டனி ஆல்பனீசி வந்து எகைன் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ ஜெர்மனியோட பிரதமராக இருந்த ஃப்ரீட்ரிக் மெர்ஸ் மறுபடியும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு பிரதமராக. ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா 630 இடங்கள் கொண்டிருக்கு ஜெர்மனியுடைய நாடாளுமன்றம். இதில் நடைபெற்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் கூட்டணி வந்து இப்போ வின் பண்ணி ஆட்சி அமைக்கிறாங்க. கன்சர்வேட்டிவ் கூட்டணியோட தலைவர் தான் இந்த ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் என்பவர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த நாடாளுமன்றத்தில் 314 இடங்கள் வின் பண்ணாலே வந்து ஆட்சி அமைக்க முடியும். ஸோ அதை விட கூடுதலாக இடங்களை பெற்று கன்சர்வேட்டிவ் கூட்டணி தலைவர் வந்து, அதாவது தலைமையிலான ஆட்சியானது இப்போ அமைக்கப்படுது. அதன்படி ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் வந்து எகைன் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட் 9வது கேள்வி, இரும்புத்தாது உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது? ஆன்சர் 4வது மிகப்பெரிய நாடு. இரும்புத்தாது உற்பத்தியில் இந்தியா பார்த்தீங்கன்னா 4வது மிகப்பெரிய நாடாக இருக்குது. அதே மாதிரி அலுமினியம் உற்பத்தியில் இந்தியா வந்து 2வது மிகப்பெரிய நாடாக இருக்குது. ஸோ போன நிதியாண்டில் இரும்புத்தாது உற்பத்தி பார்த்தீங்கன்னா 4.3% வளர்ச்சி கண்டு எவ்வளோ உற்பத்தி செய்யப்பட்டிருக்குன்னா 28.9 கோடி மெட்ரிக் டன் உற்பத்தி செஞ்சுருக்காங்க இரும்புத்தாது. அதே மாதிரி மாங்கனீஸ் பார்த்தீங்கன்னா கடந்த நிதியாண்டில் உற்பத்தியானது 11.8% வளர்ச்சி அடைஞ்சு 38 லட்சம் மெட்ரிக் டன் ஆனது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. அடுத்து செம்பு உற்பத்தி பார்த்தீங்கன்னா கடந்த நிதியாண்டில் 5.73 லட்சம் மெட்ரிக் டன்னாக அதிகரிச்சிருக்கு. ஸோ அதன்படி செம்பு உற்பத்தியில் அதிக உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளில் முதல் 10 இடங்களுக்குள்ள நம்ம நாடும் வந்திருக்கு, இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஷார்ட் நியூஸ். ஈரானுடைய தலைநகரான டெஹ்ரான்ல பார்த்தீங்கன்னா ஆசிய குதிரையேற்ற சம்மேளன சர்வதேச ஷோ ஜம்பிங் போட்டியானது நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சென்னை வீரர் சூர்யா ஆதித்யா வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் டிவிஷன் பார்க்கலாம். டிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது மே மந்த் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான பாலிட்டி, எக்கனாமி, அப்புறம் ஹிஸ்ட்ரி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு எஸ்ஐ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 2 2A குரூப் 4 எக்ஸாமுக்காக படிக்கிறவங்களுக்கு ஹோல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் மே 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸ் பேட்ச் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் மேக்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு. மேக்ஸ் ஃபீஸ் வந்து 250. ஸோ உங்களுக்கு இதுக்கான ஷெடியூல் வேணும். வேறு ஏதாவது இந்த பேட்ச் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோம். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? ஆன்சர் ஆபரேஷன் சிந்தூர். இரண்டாவது கேள்வி, சமீபத்தில் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வெற்றிகரமாக இறுதி செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரிட்டன். மூன்றாவது கேள்வி, சாலை விபத்தில் சிக்குபவர்களுக்கான மத்திய அரசின் கட்டணமில்லா சிகிச்சை திட்டத்தின் கீழ் ரூபாய் டேஷ் லட்சம் மதிப்பிலான கட்டணமில்லா சிகிச்சை வழங்கப்பட உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1.5 லட்சம் ரூபாய். நான்காவது கேள்வி, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2023ஆம் ஆண்டு. ஐந்தாவது கேள்வி, நாட்டில் வியூக ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த சுமார் எத்தனை மாவட்டங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறுகிறது? ஆன்சர்
300 மாவட்டங்கள். ஆறாவது கேள்வி, ஐக்கிய நாடுகளின் மனித வளர்ச்சி குறியீடு 2023 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 130வது இடம். ஏழாவது கேள்வி, ஐக்கிய நாடுகள் மனித வளர்ச்சி குறியீட்டின்படி இந்தியாவில் மனித சராசரி ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகளாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் 72 ஆண்டுகளாக. எட்டாவது கேள்வி, ஃப்ரீட்ரிக் மெர்ஸ் எந்த நாட்டின் பிரதமராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜெர்மனி. ஒன்பதாவது கேள்வி, இரும்புத்தாது உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது? ஆன்சர் 4வது மிகப்பெரிய நாடு. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.